ஆ வணக்கம் காய்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈவில் நன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு தாய் கிழவி மாதிரி ஒருத்தி இருக்கோம், பேர் ஈவில் நன்னு. ஆனால் அது மூஞ்சி பார்க்க சவிக்காது. அது மூஞ்சியை பார்க்குறதுக்கு ஏதாவது சூனிய பொம்மை மூஞ்சியே பார்த்துட்டு போயிடலாம். சரி, நம்ம ஈஸி மோடு இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னது இயர்ஃபோன் அதெல்லாம் போட்டுக்கலாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னடா வண்டியில் எங்கேயோ போயிட்டுருக்கோம், கதவை சாத்திட்டாங்க. எங்கடா போகிறோம்? ஹோட்டல் போகிறோம் போல இருக்கே. டேய், ஹோட்டல்லாம் போல, நம்ம இங்கே ஒரு ஸ்கூல் இருக்கே, அங்கே தான் வந்திருக்கோம். என்னது, ஸ்கூலுக்கு வந்திருக்கோமா? ஐய, லீவ் விட்டாங்க எங்களுக்கு, ஸ்கூல்லாம் இல்லை, அப்படியே விட்டு போனாங்க, நடந்தே போயிடுவேன். என்னது இது ஸ்கூல் அவங்க ஊரில் வீடு மாதிரி இருக்குது. ஐயோ, என்னதுடா இது? ஐயோ, ஏதோ கேள்வி நிற்குது கையில் சுற்றியில் வச்சுட்டு. கார்பெண்டர் இவ்வளோ பெருசு சுற்றியில். ஐயோ அம்மா. டே 1 ஐயோ, இந்த ஸ்கூலில் மாட்டிகிட்டு என்ன பண்ண போகிறோமோ? ஐ ஹாவ் டு பி குட், ஐ ஆம் என்பி கேமர் அண்ட் ஐ ஆம் கோயிங் டு பி குட்டா. டேய், என்ன கருமாண்டா இது? ஸ்கூலில் கூட நான் இவ்வளோ பெருசாக எழுதிருக்க மாட்டேன்டா. என்னதுடா இது? இதெல்லாம் ஸ்கூலாடா உங்கள் வீட்டில்? டேய், ஐயோ புக்கா பிளாக்டா, ஒன்றுமே இல்லை. என்னது இது? தட்டி பார்த்தா எனக்கு ஓப்பன் ஆகுது. என்னடா ஸ்கூலுக்குள்ளே பங்கர்லாம் வச்சுருக்கீங்க? வேர்ல்டு வார் 2 நடந்திருக்கும் போல இருக்கீங்க. சரி வாங்க. என்னடா ரெட் கார்பெட்டு? ஐயோ, என்னடா சூனியக்காரி என்னமோ டான்ஸ் ஆடுது. கருமாந்திரம் உட்காந்து பாட்டு பாடிட்டு உட்காந்துருக்கு. சூனியை போட சொன்னால் பாட்டு பாடுதுங்க. என்ன ஒன்றுமே இல்லைங்க. சரி, அப்படியே போயிடுவோம். என்னங்க வெளில வந்துடுச்சு போல இருக்காது. என்னதுடா? என்னடா எல்லா இடமும் பூட்டியிருக்கு? என்னது அது மின்னுக்குது? என்னதுடா அது? இல்லா. ஏய், நான் என்ன தண்ணியாக குடிச்சிட்டு உட்காந்துருக்க போகிறேன்? டம்ளர்லாம் வச்சுருக்கீங்க. லாக்கரு. லாக்கரில் ஒன்றுமே இல்லை, லாக் கூட பண்ணல. இதுக்கு பேர் லாக்கராடா? கருமாந்திரம். பீரோ மாதிரி இருக்குது, பீரோ கூட லாக் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. ஐயோ, ஏதோ தள்ளி விட்டேன் போல இருக்கே. சரி, இங்கே தான் இருக்கா? என்னடா இவ்வளோ பெரிய ஓட்டை இருக்குது? டேய், இதெல்லாம் ஸ்கூலுன்னு சொல்லிட்டாடா சுற்றுறீங்க. இந்த ஸ்கூலோட மோசமாக இருக்கா? இந்த இடமே இப்படி இருக்குன்னா பாத்ரூம்லாம் எப்படி இருக்குமோ நினச்சி பார்க்கறதுக்கே வாந்தி வருது. என்னதுடா ட்ராயர்லாம் இருக்குது? ஸ்மால் கேபிள். இது எங்கே போடணும்? இது போட்டால் கரண்ட் வருமோ? என்னதுடா இது? பேசேஜில் வச்சுருக்கீங்க. எலி பூந்து போகிற மாதிரி இருக்குதுன்னு பார்த்தா நான் பூந்து போகிற மாதிரி இருக்குது. சரி, இது என்னது? இங்கே ஒரு மிஷின் மாதிரி என்ன இருக்குது, இதில் போட்டு பார்க்கலாம். ஐயோ, பார்த்துருச்சுங்க. ஏய் சூனியக்கார கேள்வி, உன்னால் குனிய முடியாது தானே? கையில் சுற்றியில் வச்சுட்டு எப்படி குனியும்? உன்னால் குனிய முடியாது. ஐயோ, என்னங்க ஆக்டிவான கேள்வியாக இருக்கும் போல இருக்குது. குனிஞ்சு வருது. ஏய், இப்படிலாம் பண்ணக்கூடாது. நீ என்ன டீச்சரா கேள்வியா? ஸ்கூல் டீச்சர் மாதிரி இருக்க. ஐயோ, மாட்டிக்கிட்டேன். Day 2 ஐ ஹாவ் டு பி குட். எத்தனைடா இதை எழுதி தொலைகிறது? ஐ ஹாவ் டு லீவ் தி ஸ்கூல். எனக்கே தெரியுமே அதை தான் லீவ் பண்ணணுன்னு. இப்போ கதவை திறந்து அந்த சூனிக்காரி மறுபடியும் மந்திரம் போட்டுட்ருக்கா. இல்லைங்க, ஒரு குச்சி இருக்குது. எனக்கு என்னமோ இந்த நெருப்பை தூக்கி சூனியக்காரியோட புடவையில் கொளுத்தி விட்டுடலாம் போல இருக்குது. அது புடவைக்கு காலை என்ன பண்ணிருக்காங்க தெரியல. இன்னும் தெரியல. சாரி, மன்னிச்சுக்கோங்க. சூனியக்காரிக்கு இதில் ட்ரெஸ்ஸில் கொளுத்தி விட்டுடலாம். எங்கே இருக்கான்னு பார்ப்பா. இங்கே தான் இருக்கான். வாடி கொளுத்தி விட்டுறேன். வா எரிஞ்சு சாகு. என்னங்க ஓடுறா? ஏய் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வச்சு அடிச்சிட போடா. அவளுக்கு பின்னாடி போய் கொளுத்தி விடணும். வா நான் பயந்து ஓடுறா. அவ்வளோ பயமா பார்த்தா? எங்கே போனா? வா கத்துறா. ஓ சாவு. இந்த கீழே அந்த ஓட்டை கீழே வந்து செத்துரும். என்னதுடா? அடுத்த இன்னொரு தடவை கழித்து விட்டுருக்காங்க. அவ்வளோதான் ஃபுல்லாக. என்னங்க காணோம்? சரி, அவளை காணோம். இங்கே ஸ்மால் கேபிள்னு ஒன்று அடி வாங்கி போட்டாங்க. ஐயோ வந்துட்டாங்க. ஐயோ, நெருப்பு வர அணிஞ்சு போச்சுங்க. இங்கே குனிஞ்சு வராங்க. ஏய், என்ன ஜிம்முக்கெல்லாம் போய் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க? இவ்வளோ ஃபிட்டாக உட்காந்து குனிஞ்சு வந்து உட்காந்துருக்காங்க. அதெல்லாம் நல்லா இருக்கேன். அப்படியே கீழே குச்சிடலாமான்னு பார்த்துட்டு இருக்கேன். கீழே குச்சா எதாவது ஆகிடுமான்னு பயமாக இருக்குது. அதான் எங்கே இருக்கு
தப்பிச்சு ஓடணும். அந்த ஸ்மால் கேபிள்னு ஒன்று பார்த்தோம்ல, அது எடுக்கணும். ஐயோ ஏதோ தள்ளி விட்டேங்க, அது சத்தத்துக்கே வந்துடுவாங்க. ஐயோ வந்துட்டாங்க. சாவடிக்காத போய் எங்கேயா போய் இப்போ மந்திரம் போட்டு அப்படியே கீழே குச்சி மந்திரம் போட்டு விட்டுரு. வந்துட்டே இருக்காங்க. என்ன ஓட்டாக்குள்ள வரமாட்டியோ? அப்படியே கீழே வச்சிடுறேன். அப்போ ஒன்றும் ஆளை இவளை பற்ற வச்சு இன்னைக்கு இவளை பலி கொடுக்காம நான் விட மாட்டேன்டா. ஸ்மால் கேபிள் இங்கே இருக்குங்க, சூப்பரு. ஆனால் ஃபஸ்ட்டு இங்கே இவளை பற்ற ஒன்றுங்க, அதுதாங்க சரி. இப்போ போகிறேங்க. அவளை பற்ற விடாமல் நான் மறுபடியும் அந்த ஸ்மால் கேபிள் எடுக்க வரவே மாட்டேங்க. என்னடா எந்த சைடு வருவாளே தெரிலங்க. கையில் வர சுத்தியல் வச்சுருக்கா. என்ன தெரியுது சுத்தியல்? இது எந்த சைடு தான் தெரியலையே. சரி நம்ம இப்படி பார்ப்போம். சரி வந்துட்டாப்புல. சரி இப்படி போய் பார்ப்போம். ஐயோ நாசமாக போனது. ஒழுங்கிருந்து வந்து அடிக்குது சனியை. லாஸ்ட்டு டே எத்தனை தடவை எழுதுறது? இத்தனை தடவை எழுதுறேன். ஸ்கூல் ஹோம்ஒர்க் கூட நான் இத்தனை தடவை எழுதுனது இல்லைடா. ஏன்டா இப்படி படுத்துறீங்க? கீழே போய் அவள் இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஸ்மால் கேபிளை போய் எடுத்துட வேண்டியதான். கொஞ்சம் ஸ்மால் கேபிள் இருக்கா? எடுத்துரு. அவ்வளோதான். எடுத்துகிட்டு இப்போ அப்படியே போயிட்டு மேலே ஒரு இது பார்த்தோம்ல, அங்கே போடணுங்க ஸ்மால் கேபிளை. இவன் வேறு எங்கே இருக்கான்னு தெரியலையே. நடக்கிற சத்தம் வேறு கேட்குது. வேடா இருக்கா? தெரிஞ்சு இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படியே கொஞ்சம் பார்த்து பார்த்து போவோம். வந்துடும். எங்கே போச்சுங்க அது? தெரில. இங்கே எல்லாம் போல இருக்குது. என்னங்க பக் ஆயிடுச்சு. அதுக்கு டபுள் நடந்துகிட்ருக்கு. சரி ஸ்மால் கேபிள் போட்டு என்னன்னு பார்ப்போம். ஐயோ வந்துட்டாங்க. என்னடா பெஞ்சு மேலாம் ஏறுது? முன்னாடி குனிஞ்சு வருது, இப்போ பெஞ்சு மேலே ஏறுது. என்னடா கேம் இது? எக்ஸிட் அழுத்து. பறந்துருச்சு. அப்படியே உள்ள போகிற வேண்டியதான். என்ன பண்ணாங்க? ஐயோ டோரை பூட்டி வச்சுருக்காடா. கிழவி, உஷாரான கிழவி தான் இவன். என்ன பண்ணலாம் இப்போ? இங்கே எதாவது இருக்கான்னு பார்ப்பான். தொடப்பு கட்ட நினச்ச மாதிரி இப்போ சூனியக்காரி தாங்க. தொடப்பு கட்டு கொடுத்தா பறந்து போடுவா போல இருக்கு. அது மேலே ஏறி. சரி இப்படி குதிச்சிருவோம். ஏதோ இருக்கு. கை வேற காட்டுது நம்ம ப்ளூ கலரில். என்னதுடா இது? கார்டு நம்பர் வித் ஃபோன் நம்பரா? யார் பேரண்ட் ஃபோன் நம்பர்? என்ன மேலே காட்டுது? ஓ இந்த மாதிரியா? மேலே தட்டி விட்டா என்ன வருது? ஐஸ்கிரீம் டப்பாவா? குக்கீஸ் பாக்ஸா? என்னடா கிழவிக்கு குக்கி சாப்பிட்டு தான் பல்லு இப்படி ஆகிடுச்சோ? ஓவராக குக்கி தின்றுருக்கோம் போல இருக்கு. கதவு திறக்க மாட்டேங்குது. சரி அப்போ ஜனவரியே தான் மூணும் போல இருக்கு. முதல்ல அந்த கிழவி எங்கே இருக்குன்னு பார்த்துடலாம். பொசுக்குன்னு குதிச்ச உடனே அந்த சைடு வந்து அடிச்சுட்டா நிறைய பிரச்சனை ஆகிடும். இது வர லாஸ்ட்டு டே. ஐயோ நினச்ச மாதிரியே வந்துட்டாங்க. அப்படியே குதிச்சிட வேண்டியதான். கிழவி இதெல்லாம் குதிக்க மாட்டேன்ல. சந்தோஷம் வரல அது. ஐயோ கதவு கிட்ட வந்துட்டா. அப்படியே குதிச்சிட வேண்டியதான். கதவை திறந்துருவா. அப்புறம் அது திறந்துட்டாங்க. அப்படியே மேலே போயிட்டு எதாவது இருக்கான்னு பார்ப்போங்க. எனக்கு தெரிஞ்சு இதை ஏதோ உள்ளே இருக்குது. அதனால் இதை வந்து கொஞ்சம் ஹைட்லேருந்து போட்டால் உடஞ்சிரும்னு நினைக்கிறேன். இது அதனால் கொஞ்சம் ஹைட்லேருந்து போடுறேன். இதை கிரேனா என்னடா ஸ்கூலாடா இது? சத்தியமாக ஸ்கூல் மாதிரி இல்லையே. எல்லாமே வச்சுருக்கு இந்த கிழவி. அப்படியே கீழே போட்டுற வேண்டியதான். ஓ நினச்ச மாதிரியே ஏதோ ஓப்பன் ஆகிடுச்சுங்க. எடுக்க வேண்டியதான். என்னது? கீழே போடு. என்ன தள்ளி விட்றா? என்ன பெருமாண்டாது? மெயின் டோர் கீ. அவ்வளோதான். எஸ்கேப் ஆக வேண்டியதான். என்னங்க ட்ராம்ப்லைங்க. அப்படியே குதிச்சு கேள்வி வருதான்னு பார்க்கலாம். கேள்வி வரப்போ எப்படி நீங்கள் இவ்வளோ ஹைட்டு குதிக்குது? ஓ அப்படியே குதிச்சு அப்படியே போயிடலாம் போல இருக்கு. அதுவும் ஒரு வகையான ஃபன்னாக தான் இருக்குது. அப்படியே குதிச்சு அப்படி போயிடலாம். சரி நம்ம இப்படி போகிறதுக்கு தேவையில்லாத விஷயம் தான். கிழவியை காணோம். நம்ம இதுதான் சாக்குன்னு எஸ்கேப் போயிடலாம். கிழவி சூனியக்கார கிழவி எங்கே இருக்க? இங்கே காணுமே. சரி போயிடலாம். அவ்வளோதாங்க. ஒரு வழியாக டோர் எஸ்கேப் முடிச்சாச்சுங்க. நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கிறீங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு கேம் பிளே வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்று செல்லும் என்பி கேமிங். நன்றி.